வெயில் நேரத்துல இந்த போடுது நண்பா. ரொட்டாட்டர் 1 மணி நேரம் இருக்குதுன்ட்டு போகலான்னு பார்த்தா சுஜித் நானும் 1 மணி நேரமாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் போன மாதிரி காணாம். தலைவர் இன்னைக்கு பாருங்க. ஏன் சுண்டா அது என்ன வித்தியாசமாக ஆடுது? இங்கே நாட்டு கேட்டீங்க. அதுதான் காலையில் ஆம்பு கலப்பை ஓட்டிவிட்டு 4 வீலர் நாக்கு தள்ளி போய் இப்போ தான் வந்தோம். நான் பாரு ஊத்துதுரா. சும்மா போகிற மாதிரி போகுது. கொஞ்சம் கூட டைட்டாக போகலையா? கொண்டா ஏசுண்டு போலிங்க. டைட்டாக போனால் தானே கொஞ்ச நாச்சும் டைட்டாக போனால் தானே எதுக்கும் தூக்கிட்டா நல்லா தூக்கிப்பிடி. ரொட்டாட்றடா இருக்கும்டா உனக்கு. இப்படி வரலையா? வந்துருச்சு. டெய்லியும் கிரீஸ் அடிக்கலாம் வச்சுக்கோங்க, தோழி முடிஞ்சு போயிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஏன்னா இப்போ டெய்லியும் ஒரு 6-7 மணி நேரம் கேரண்டியாக ஓடுதா, அதனால் கம்பல்சரி கிரீஸ் அடிக்கிறது நல்லது தான். பார்த்தீங்களா? இந்த ஏன் இந்த சவுண்டு வருதுன்னு கேட்குறீங்களா? பாருங்க, மோட்டர் லைட் எரியுதா, இதனால தான் இந்த சவுண்டு வருது. அப்படியே ஒரு வேஸ்ட் எடுத்துக்கலாம். நேரம் ஒருத்தர் தொடச்சிக்கிட்டோம். ரேஸ் பண்ணால் கெட்டு போயிடுது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோகுலும் சந்தோஷம் 2 பேரும் எழுதி ஆஃப் பண்ணுறப்போ இங்கே வீட்டிலே ஒன்னப்படி என்னப்படின்னு அந்த சவுண்டு வரதில்ல. இதுதான் இது என்ன காரணம்னா அந்த டைமு தான் ப்ரோ கம்ப்ளைண்ட்டு. அப்புறமேட்டு இந்த வண்டியோட செட்டு சவுண்ட் எஃபெக்ட் கேட்கணுங்கள. இன்றைக்கி ஃபீல்டில் போய் இதுக்குன்னே ஒரு மூவி சாங் போட முடியாது நண்பா. இதுக்குன்னே தனியாக ஒரு மியூசிக் இருக்குது. அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறோம் பாருங்கள், அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே அடிச்சு விட்டு போயிடும். அதெல்லாம் வர புழுதி தான். அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் திரும்பியும் ஓட்டினோம்னா திரும்பி ஏறிடும். மேலே மட்டும் அடிச்சாலாம் மூஞ்செல்லாம் அடிச்சுக்கிட்டு நேற்று அப்படி தான்டா ஓட்டிவிட்டு ரோடு ஏறி ஊத்துன்னு மத்தியானம் அழுத்துனுடா. ஏன் மேலே வந்து சுத்தமாக நனைஞ்சு போச்சு எனக்கு. கம்ப்ரஸர் ரோடு ஆகுதா? போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு குருடாயில் எடுத்துக்கிட்டேன். குழந்தைய சீப்பு கொண்டா சீவரத்துக்கு கொண்டா. பசங்களுக்கு தலை கிளஞ்சிருச்சு. ஒரு சீவி விடுவோம். எல்லா வண்டியும் 2 கட்டி விட்டுருக்கலாம். ஒண்ணுக்கு மட்டும் 2 அதெல்லாம் ஓடுது. எங்கள் வீட்டில் அதுங்காட்டி சீப்பு கொண்டு வரங்காட்டியும் நம்ம கிளம்பிடுவோம் மாட்டேங்குது. எங்க பிள்ளைங்களுக்கு தலை சீவனு கொண்டா. ஆமாம் வரிய உங்க கொண்டையெல்லாம் அத்தத்து போயிடும். எங்க கொண்டை பார்த்தியா சிக்கு விழுந்து. இந்த கோகுல ஏதோ சுற்றி எதில் மாட்ட விட்டால் தானே தெரில. நீ எடுக்கிறத விட அப்புறம் நாளைக்கு அவன் வந்துடுவானுங்க. உக்காந்து பொறுமையாக சிக்கு எடுக்கட்டும். போதும் விடு, அதெல்லாம் எடுத்து விட்டு தான் எடுக்கணும். சிக்கு நிறையா தான் இருக்குது. வேணாம் விடு, அவனுக்கு வந்து ஒவ்வொன்றா எடுத்து விட்டோம். எல்லாம் சிக்கு. ஆமா பத்திரமா வச்சுக்காங்க சங்கத்தை.
1000 அடி. அவங்க வந்தா அவனுங்களாம் வரமாட்டாங்க. அவங்க வரணும்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். இந்த பம்பு தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அதில் டீசல் இல்லையா? ஏன் எந்த பங்கு டீசல் இருக்குது? அது எடு அதை. நீ எடுறா. அவங்க வேலையை பார்க்க போயிட்டா. நீ 1000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணு. உனக்கு வந்து அடிக்கிறதுக்கு தான் வந்தான்னு நினச்சியா? ஓடுதா பம்பு முதல்ல? ஓடு ஓடு. அடி அடி. நீ டீசல் அடிக்காட்டி வெந்து போயிடும் மாட்டுக்கு. என்ன வேணும்? 1000 போதும். அதுக்கே நாளைக்கு கேட்பீங்க. நம்பிருச்சா? நாளைக்கு காலையில் கேட்பாங்களே. ஜஸ்ட் 5000 தான். இப்போ இருக்கிற நிலைமையில் 1500 அடிக்கிற நிலமை 5000 போயிட்டான். ஏதோ இப்போ வாட்டர் காட்டுக்காரர் ஏதோ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். டீசல் கொடுத்துருவாரு. 130. 1000 ரூபா தான்யா கொடுத்துட்டு போயிட்டேன். அது போன ஷிஃப்ட் காசு 1000 ரூபாய்க்கு அடிச்சது காலையில் கொடுத்துட்டேன். என்ன ஒரு கேள்வி எழுதியா? அதை நீயே வச்சுக்கா. இதுதான் வருதுனாப்ல. சேடை கட்டுருக்குறாப்ல. சேடை கட்டுருக்கு. சுண்ட டேய், இவ்வளோ ஆழம் ஓட்டுறதா? தீவனம் போடணுமா? இவ்வளோ ஆழம் ஓட்டுறதா? என்றைக்குமே நான் ப்ரோ என்ன பண்ணுறீங்கன்னா, பங்கில் டிஎஸ்எல் அடிக்கிறாங்கள பசங்க. எங்கள் பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க. உங்கள் பசங்க எப்படின்னு தெரில. நான் சொல்கிறது அது கரெக்டாக எங்களுதும் அப்படி தான் அப்படின்னா கமெண்ட் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு போய் கமெண்ட் ரீட் பண்ணுங்க. கமெண்டில் சொல்லுங்கள். எங்களது எந்த பசங்க போய் பங்கில் அக்கௌண்ட் அடித்தாங்கனாலும் சரி, காசு கொடுத்து அடித்தாங்கனாலும் சரி, கம்பல்சரி வந்து எங்கள் ரூல்ஸ் எப்படின்னா, கம்பல்சரி வந்து பில் எடுத்துகிட்டு வந்து எங்கள் கண்ணில் காட்டிடணும். அது 500 ரூபாய்க்கு அடிக்க சொன்னாலும் சரி, 1000 ரூபாய்க்கு அடிக்க சொன்னாலும் சரி, எங்களுக்கு பில் காட்டணும். பில்லு எப்படின்னா, பில்லு வந்து நோட்டில் எழுதி கொடுப்பாங்க பாருங்கள். பில் நோட்டில் அதில் டீசல் எவ்வளோ அடிச்சிருக்கேன்னா அடித்து கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா, அந்த பில் வாங்க மாட்டோம். இப்போலாம் வந்து பம்புலேயே பார்த்தீங்கன்னா டீசல் அடித்த உடனே வந்து பில் வரும். அந்த டைப் பண்ணி என்ட்ரு அடித்தோம்னா அதுலேயே எவ்வளோ டீசல் அடிச்சிருக்கிறேன், எவ்வளோ டீசலு, எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே வந்துடும். கம்ப்யூட்டர் பில்லு அதை தான் எடுப்போம். நீங்களும் உங்கள் டிரைவர் அது மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்களா? இல்லை ப்ரோ எங்கள் டிரைவர்லாம் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்பிக்கை நான் எங்களுதெல்லாம் அப்படி இல்லை. நம்பிக்கையே இல்லையோ அதெல்லாம் இல்லை. நாங்களும் வந்து அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து அது வந்து வளமுறையாக வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து டீசல் அடித்தாங்கன்னா அடிக்கிறவங்க கம்பல்சரி பில் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஏதோ ஒரு நாளைக்கு அந்த பில் ரோல் தேர்ந்து போச்சுன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. மித்தபடிக்கு கம்பல்சரி 500 ரூபாய்க்கு அடித்தாலும் சரி, 1000 ரூபாய்க்கு அடித்தாலும் சரி, கம்பல்சரி
பில் வந்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கும் தெரியும் இன்றைக்கி டீசல் இவ்வளோ அடிச்சிருக்கிறோம். நாளை அடுத்த நாள் கணக்கு கொடுக்கும் போதையும் நம்மகிட்ட பில் இருந்தால் காட்டி இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்காங்களே. அதனால தான் இதுக்குன்னு நான் சந்தேகப்படுறேங்கன்னு சொல்லலை. ஒரு டீட்டெயில் இருந்துட்டால் நமக்கும் வந்து எவ்வளோ டீசல் அடிச்சிருக்கிறோம், இன்றைக்கி என்ன லாபம் அடிச்சிருக்குது என்னன்னு நமக்கு தெளிவாக தெரியும்னு வச்சுக்காங்களேன். அதனால் இப்போ நீங்கள் போய் அடித்தாலும் சரி பில்லை எடுத்துக்காங்க. நாங்கள் மேக்ஸிமம் வந்து பில்லை வாங்கிக்குவோம். அது நான் போனாலும் அப்படி தான், பசங்க போனாலும் சரி. கையில் கொடுத்து அடிச்சுனா நான் வந்து பில் வாங்க மாட்டேன். இதே வந்து பசங்க வந்து அக்கௌண்ட்டில் அடித்தாலும் சரி கையில் கொடுத்து அடித்தாலும் சரி எப்படி கொடுத்து அடித்தாலும் பில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா பில் வாங்க வேணுங்கிறது கம்பல்சரி ரூல்ஸ்னு வச்சுக்காங்களேன். அதனால் பில் இருந்துட்டால் நம்ம யாரும் சந்தேகப்பட தேவையில்ல. அடுத்த நாள் வந்து பங்கில் வந்து ஏதோ ஒரு 1000-500 ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா நம்மளை பிடிச்சிட்டு கேட்பாங்க. இப்போ பில்லு இருந்தால் நான் அடிச்சுட்டே போனது என்கிட்ட பில்லு இருக்குது பாரு, கடன் அடிச்சுட்டு போனது, நீ எப்படி 1000 ரூபா அதிகமாக சொல்கிறேன்னு சொல்லி பங்கில் கேட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே இது மாதிரி டீசல் அடிச்சுட்டு எல்லா நாளும் வராது, ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம அடிக்காத டீசலுக்கு நீங்கள் ஒரு டீசல் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால் வந்து ஒரு பில் எடுக்கிறது நல்லது. நான் அப்படி தான் அடிப்பேன். நீங்கள் எப்படி என்ன அதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் வண்டி ஆஃப் பண்ண, ப்ளூடூத் ஆன் பண்ண. நம்ம வண்டியோட ஆடியோ சிஸ்டம் நிறையா பேர் கேட்குறாங்கடா. ஆஃப் பண்ண வண்டியை. ஆடியோ சிஸ்டம் போடுங்க. ஆடியோ சிஸ்டம் ப்ளூடூத் மாற்று. ஓகே நண்பா, ஒரு சில மியூசிக் மட்டும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எங்கள் செட்டோட இது எஃபெக்டை. இதில் வேறு எந்த பிடின்னு தெரியலடா, நிறைய இருக்குதா? 3 வண்டிக்கு ஒரே இது. நான் வேறு பேர் மாற்றாதே வச்சுக்கிறேன். கனெக்ட் ஆகும் பார், டொடக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே நண்பா, இப்போ ஒரு மியூசிக் மட்டும்தான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாட்டெல்லாம் கிடையாது. மியூசிக் மட்டும்தான் எங்கள் செட்டில் போடுறேன் பாருங்க. சுண்டு ரெடியா? எஃபெக்ட் வருமா? வரும். கேளுங்க ப்ரோ ஒரு நிமிஷம். Tell me why. Aux input model. The Bluetooth device is ready to pair. ஓகே நண்பா, ஒரே ஒரு பாட்டு மட்டும் ஒரு லைன் மட்டும் போடுறான்னு கேட்டு பார்ப்போம். ஓகே நண்பா, கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ ஒரு லைன் விட்டேன். இதுக்கே ஏதாச்சும் காப்பிரைட் வருதான்னு தெரில, பார்ப்போம். அதனால் ஆடியோலாம் மாசாக இருக்குது நண்பா. கரெக்டாக நான் வீடியோ எடுக்க மட்டும் செட்டை எவனும் போட மாட்டானுங்க.
அதையே மீறினா வந்து நான் அந்த மியூசிக் போட்டுவிட்டோம்ல ப்ளே பண்ணோம்ல, அந்த மியூசிக் போட்டு விடனா கேளுங்கடான்னு சொல்லுவேன். அதுக்கு நான் கேட்காதே இருந்துடலாமே, அது ஒரு பாட்டு, நான் அதை வேறு கேட்க சொல்கிறீங்களா, அதெல்லாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி போகணும்னு வச்சுக்கோங்களேன். மித்தபடிக்கு வந்து இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும்தான் சைலண்டாக இருக்கும். இதெல்லாம்னா எப்படி ஃபீல் பண்ணுவானுன்னு தெரியுமா? இவன் என்ன செட்டை கேமரா எடுத்துகிட்டு பைக்கிட்டு போவான், எல்லாரும் கீழே இறக்குவான் கேமராவை, அப்படி தான் எங்கள் செட்டுங்க எல்லாம் யோசிப்பாங்க. 4 wheel drive மட்டும்தான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து டாப்பில் செட்டு இல்லைல்ல. அதுவும் வந்து நம்ம இந்த சுஜித்து ஏறிட்டானா ஐயோ எந்நேரமாம்மா வீடியோ க்ளோஸ் பண்ணுவீங்க, முடியுமாம்மா நான் செட்டு போடணும் அப்படிம்பானுங்க. எல்லாமே மொபைலு பென்ட்ரைவ் வாங்கி வச்சா எல்லாம் தொலைச்சிட்றானுங்க. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் அவன் மொபைலில் போட்டேன், எல்லாம் ப்ளூடூத்து தானே, அதனால் எல்லோரும் அவன் மொபைலில் யூஸ் பண்ணிக்காங்க. என்னை வந்து பென்ட்ரைவ் வாங்கி கொடுன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி போகிற வச்சுக்காங்களேன். அதனால் செட்டெல்லாம் பக்காவாக வச்சுருப்பான்பா. எல்லா வண்டியிலுமே எஃபெக்ட் இது சப்பு கிட்டருந்து கேட்டிங்கன்னா ஒரு 10 பாட்டு தான். 2 பாட்டு போடுறியா, பால் ஊற்றி போடும். நான் 10 செகண்ட் போகிறதே யோசிக்கிறேன், நீ 2 பாட்டுக்கு போயிட்டேன். வேண்டாம். அதனால் நண்பா என்றைக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்ல வந்தேன், அதுக்காட்டி அவன் மாதிரி செட்டெல்லாம் நம்ம வண்டியில் வந்து பக்காவாக இருக்குது நண்பா. அதே மாதிரி நான் எனக்கு வந்து செட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி நான் போட்டும் போதே வந்து செட்டு வந்து 21,000 என்னமோ ஆச்சு நண்பா. அந்த பாக்ஸும் சப்பூப்பர் 12 inch சப்பூப்பருமே 5,000 ரூபாய் என்னமோ வந்துச்சு. பாக்ஸே 2,000 ரூபாய். அப்போ 3,000 ரூபாய்க்கு 12 inch சப்பு JPL ஏற்றினேன். இன்றைக்கி வந்து அந்த 12 inch சப்பே பக்கமாக 5,000 ரூபாய்க்கு பக்கமாக வருமாட்டுக்குது. இப்போ இது வந்து 2016 ஏற்றினேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டில் வந்து எல்லாமே மரண குத்துதான். உள்ள வந்து 4 ஸ்பேன் இருக்குது. இந்த பஸ் இன்வெர்ட்டர்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு நான் தெரில. இந்த டிரான்ஸ்ஃபாரம் வீட்டுக்கெல்லாம் ரேடியோ செட்டு போய் போட்டோமா பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு மூலையில் அந்த செட்டுக்குள்ளே அதே மாதிரி தான் இதுலேயும் அங்கே செட்டில் அந்த டிரான்ஸ்ஃபர் வைக்கணும்னு சொல்லி ஒரு சைடு ஸ்பீக்கர் பாக்ஸில் அந்த காயில் செட்டு அமைப்பு வச்சுருக்கிறேன். அந்த காயில் 3,500 ரூபாய் வருது. எனக்கு தெரிஞ்ச இதில் ஒரு 2-3 ஐட்டம் பென்ட்ரைவ் போர்டு மட்டும் மாற்றிருக்கிறேன் நண்பா. மித்தபடிக்கெலாம் நான் ஒன்றும் பெருசாக செலவு செய்யலை. எவ்வளோ வச்சாலும் செட்டு எதுவுமே கம்ப்ளைண்ட்டுங்கிறத வராது. அந்தளவுக்கு நான் கிளியராக வேலை செஞ்சுக்கிறேன். எந்த வண்டியிலையுமே செட்டு கம்ப்ளைண்ட்டே வராது. ஏதோ வருஷத்தில் ஒரு ஐட்டம் வரும். அது என்ன கம்ப்ளைண்ட் வரும்? பென்ட்ரைவ் போர்டு அதை விட்டுட்டு இந்த ஸ்பீக்கர் போயிருச்சு, போர்டு போயிருச்சு, அதெல்லாம் வராது. இறக்குறதுலே நான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதிக இந்த போர்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும், இதுதான் எஃபெக்ட் இருக்குமாங்க. நம்மக்கிட்ட வந்து என் மெக்கானிக் பொறுத்தவரைலாம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், என்ன கம்பெனி யூஸ் பண்ணுறேன் அதை சொல்லி அதை மட்டும்தான் போடணும். ஏன்னா நான் சொல்கிற போர்டு போட்டால் வந்து அதிகம் வந்து 350 ரூபாயில் ஒரு போர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் அது வேணான்றுவேன். நானே போய் மெட்டீரியல் வாங்கி கொடுத்துருவேன். 550 ரூபா 600 ரூபா வரும் போர்டு. அந்த அளவுக்கு லைஃப் வரும் ப்ரோ. எதுவுமே சொல்லுவாங்களே காசுக்கு தக்கன பணியாரன்னு சொல்கிறாங்கள, அதே மாதிரி தான் எதுவுமே மெட்டீரியல். இப்போ நம்ம வண்டியில் ஆகட்டும் ஒரிஜினாலிட்டியாக போடணுங்கிறோம். எதுக்கு? அப்போ தான் லைஃப் வருங்கிறோம்ல. அதே மாதிரி தான் ரேடியாகும். எந்த அளவுக்கு மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து வேல்யூபிளாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம செட்டோட அமைப்பு தான். குறைஞ்சது ஒரு செட்டு ஒன்று நீங்கள் பூட்டணும், நானும் ஒரு செட்டு ஒன்று போடுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுனால் குறைஞ்சது ஒரு சாதாரணமாக ஒரு லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணி ஒரு செட்டு ஒன்று போடணும்னா குறைஞ்சது ஒரு 6-7 ரூபா ஆகும் நண்பா. அதனால் ஒரு வண்டிக்கு செட்டு போடணும்னா நண்பா மேக்ஸிமம் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அரேஞ்ச் ப்ளேவுட்டில் போடுங்க. ப்ளேவுட் பாக்ஸில் போடுங்க. 1 அடிக்கு 1 அடி பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். மினிமம் வந்து 8க்கு 10 மேக்னெட் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் நோட் பண்ணிங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட கேளுங்க. 8க்கு 10 மேக்னெட்டு. இன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணாதீங்க, காயில் போர்டு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து சீக்கிரம் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி மாஸ்பெட் யூஸ் பண்ணுங்கள். எஸ்டிகே யூஸ் பண்ணாதீங்க, மாஸ்பெட்டில் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து நல்லா இருக்கும். லெஃப்ட் ரைட்டு சப்வூஃபர் யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் அதிக நண்பர்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு மாஸ்பெட் யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்டீரியோ போர்டாக வாங்கி போடுங்க. கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் விலை அதிகமாக வாங்கி போடுங்க.
மேக்ஸிமம் அதுக்கு வந்து செட்டுக்கு வந்து லைன் எடுத்திங்கன்னா கட் அவுட்ரு போட்டு போடுங்க. இல்லைனா வந்து பேட்டரியிலேருந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷன் சுவிட்ச் கொடுத்து அப்படியே கொடுங்க. சாவி லைனில் கொடுக்காதீங்க. சாவி லைனில் கொடுக்கலாம், ஆனால் வந்து கட் அவுட்ரு கொடுத்து அதுக்கு ஃபுல்லாக வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி போனால் தான் அதுக்கு தக்கன 12 வோல்டேஜ் தக்கன ஆர்ம்ஸ் போனால் மட்டும்தான் எஃபெக்டாக கேட்குறதுக்கு அடி நல்லா பேஸ் ஆகும். எதுக்கு பேஸு உங்களுக்கு ரைட் லெஃப்ட்டுக்கு எதுக்கு அரேஞ்சு ப்ளே அவுட்டு போட சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து பாட்டு வந்து வெயிட்டாக விழுவும். இல்லைனா வச்சுக்காங்க கரமரான்னு கத்தம். அவ்வளோதான் நண்பா. இதுக்கு மேலே செட்டை பற்றி கிளியராக வேணும்னா எப்படி சொல்கிறது, நம்ம 4 வீல் டிரைவுக்கு செட்டு போடும் போது அது என்னென்ன இன்டீரியல் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், அதுக்கு என்னென்ன போர்டு யூஸ் பண்ணுறேன், என்ன காயில் யூஸ் பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். ஒருத்தர் சொல்லுவாங்க 10,000 20,000 போட்டு நான் செட்டு போட்டுக்கிறேன் மாதம் இருக்குன்னு. மிஞ்சி போனால் 6 மாதம் பாடும், அதுக்கு மேலே பாடாது. ஓகேவா? எல்லாமே இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா 1000 ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்கி வைக்கிற மெக்கானிக் சொல்கிறோம்னா அவங்க வந்து 700 போர்டு வாங்கிட்டு அதில் 300 கமிஷன் வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க. இந்தளவு இல்லை, எல்லா மெட்டீரியலுமே அப்படி தான். டிராக்டரே கொண்டு போய் ஒரு கடையில் விட்டோம்னு வச்சுக்காங்க, அவங்க வந்து நாம் போயிட்டு நாளைக்கு வாங்க எல்லாம் பண்ணி வச்சிட்றோமாங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்து பில்லு வந்து 5000 ரூபா போடுறாங்கன்னா அவங்க வந்து 2000 ரூபா ஜாமானை தான் மாற்றிருப்பாங்க. ஆனால் மாற்றாத ஜாமானத்தில் நான் இதெல்லாம் உள்ளே போட்டிருக்கிறேன், அது வேறு வண்டிக்கு அதுக்காச்சும் மாற்றிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் உங்கள் வண்டியில் மாற்றிருக்குது அப்படிம்பாங்க. சரி கையோடு பிரித்து நம்ம எல்லாமே மாற்றிவிட்டோம், இனிமேல் இப்போதைக்கு செலவே வைக்காதடா அப்படின்னு நினச்சி நம்ம டிராக்டர் ஓட்டுவோம். ஆனால் கரெக்டாக ஒரு 2 மாதம் கழிச்சுதே அது பிடிங்கிட்டு போயிடும். அந்த மாற்றின ஜாமானை தான் பிடிங்கிட்டு போயிடும். கேட்டால் நாம்பாங்க அது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் ஆயிலாக ஓடிப்பீங்க, அது ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம கழட்டி பார்த்தோம்னா ஆமாம் அதுங்காட்டி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு கிராக் ஆகிடுச்சு, எடுத்து புதுசே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினப்போம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அது நிறையா பேர் அதை மாற்ற மாட்டாங்க, ஒவ்வொரு சில பொருளை மாற்ற மாட்டாங்க. என்றைக்குமே எந்த பைக்காக இருக்கட்டும், டிராக்டர் ஆகட்டும், கார் ஆகட்டும், பக்கத்தில் இருந்து மாற்றுங்க. நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு நான் உங்களுக்கு மாற்றி வச்சிட்றேன், வெளியே இருக்கிற பொருளை மாற்றி வச்சா நம்ம கண்ணால் கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரோ மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனால் வந்து உள்ளே அதாவது இன்டீரியல் இப்போ இன்ஜினுக்குள்ளேயோ ஏதோ ஒன்று ஜாமானத்துக்குள்ளே மாற்றி அதை வெளியே பூட்டிவிட்டாங்கன்னா நீங்கள் மாற்றினா நானே இருந்தாலும் மாற்றிவிட்டேன்னு சொன்னால் நம்பித்தான் ஆகணும். ஏன்னா பழசுக்கும் புதுசுக்கும் அது ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது, உள்ளே மாற்றுறது எதாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். அதெல்லாம் மேக்ஸிமம் எந்த வண்டி செஞ்சாலும் சரி, செல்ஃப் மோட்ரு பேட்ரி எதாக இருந்தாலும் சரி, டைமாவா எதாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்து வேலை செய்யுங்க. ஒன்று அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னாவே சரி நம்ம தலைகையில் மிளவா அரைக்க போகிறாங்கன்னு முடிவு பண்ணிக்காங்க. இதுதான் உண்மை, சொல்கிறது இதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து கிட்டேருந்து எந்த தொழிலுமே செய்யுங்க. அதனால் வந்து நாம் பணம் நம்மளுது, அவங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா கிடைக்குமா, இன்றைக்கி யார் கிடைப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. நாம் வந்து சரி கையோடு எல்லா ஜாமானத்தையும் உள்ளே மாற்றி விட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்து போய் ஓட்டுவோம். கரெக்டாக மும்பரமாக ஒரு சீசன் ஓட்டிகிட்டு இருப்பீங்க, பறந்து ஓட்டுவோம், கரெக்டாக பார்த்து விட்டுட்டு போயிடும். இதுக்கு தான் ப்ரோ நான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து நானே செஞ்சுக்கிறது. யாரே என்னால் முடியாத பட்சத்துக்கு நானே கூட விடுவேன். இல்லைப்பா நாளைக்கு செஞ்சு தரேன், இன்றைக்கி வண்டி இருக்குது ஏன்னா விட்டுட்டு நாளைக்கு பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு பாப்பில் நான் போகிற பட்டக்காரர் கூட நான் ஒரே வார்த்தையும் சொல்லிவிடுவேன். ஒன்றும் அவசரம் இல்லைனா வண்டி நிற்கிட்டோம், நாளைக்கு நான் உழவு ஓடிவிட்டு நான் வரேன், ஒரு 11 மணிக்கு மேலே பிரிச்சுக்கலாம், வேலை முடியுது. இல்லைனா பிரித்து எல்லாம் எடுத்து வைங்க, நான் வர்றேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன். நான் வந்த வாட்டி பூட்டிக்கலான்னு சொல்லிவிடுவேன். எங்கள் மெக்கானிக் பொறுத்தவரையிலும் என்கிட்ட அவர் எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா எனக்கும் ஓரளவு வண்டி பற்றி தெரியுங்கிறதுனால அவரே சொல்லிடுவார், குமார் இதை மாற்ற வேண்டாம், இது ஓடும், இதெல்லாம் நல்லா இல்லைங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் புட்டுருமானா எப்படிங்கண்ணான்னு கேட்பேன். ஏப்பா நீ வேறு ஒன்று, அதெல்லாம் ஓடும், அதெல்லாம் நல்லாவே இருக்குது பேரிங்கெல்லாம். நான் கூட இப்போ பாருங்கள் பைசன் வேலை செய்யும்போது கூட எல்லாமே பேரிங்கெல்லாம் ஒரு செட்டு புதுசு போட்டு விடலான்னு தான் சொன்னேன். பேரிங்கெல்லாம் ஒரு நூல் சேக்கு வரல, மாற்றணும்னு நினச்சா மாற்று, ஆனால் தேவையில்ல என் மனசுக்கு எதுவுமே ஒரு சின்ன சேக்கோடு வரல, கரெக்டாக ஆயில் மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படின்னாரு. அதனால் போட்டு விட்டேன். அதனால் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க, இதோட லைஃப் இந்த இது போட இன்னொரு 6 மாதம் ஓடும் பார்க்க அவ்வளோ இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. இது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வைக்காதுங்கிறதப்போ அதை வந்து ஃபிட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மாற்றி விட்ருங்க. என்ன பண்ணுறது, 5000 செலவாகிறது இன்னும் 2000 சேர்த்தி தான் ஆகும், வேறு வழி இல்லை. மாற்றி விட்டிங்கன்னா கவலையே இல்லை. இப்போ என்னதெல்லாம் அப்படி தான். இப்போ பாருங்கள் சீசனுக்கு நான் பாட்டில் டீசலை ஊற்றுறோம் ஓடிட்டு இருக்குது, மித்தபடிக்க காட்டில் கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அது இல்லை இது இல்லை, ஐயோ டீசல் பம்பு வேலை செய்யலை, ஹைட்ரோலிக் வேலை செய்யலை, கை கட் ஆகுது, அது கட் ஆகுது, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணாதான் நிற்கிது,
அந்த பேச்சுக்கே இல்லை. கரெக்டாக சீசனுக்கு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். முடிச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த வண்டி வேலை செய்ய கொண்டு போய் விட்டிங்கனாலும் சரி, யாருக்கு விட்டிங்கனாலும் சரி, இப்போ ஸ்டோர் ரூம்லேயே கொண்டு போய் விட்டிங்கனாலும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கப்பா, நான் மாற்றிக்கிறேன். ஏன் வெயிட் பண்ண சொல்கிற? நான் எங்களுதெல்லாம் வந்து நான்லாம் முன்னே போய் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்துருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணி வெயிட் பண்ணி தரேன். முதல் போட்டவன் நான். நீ எங்கே என்ன மாற்றுறீங்க ஏது மாற்றுறீங்கன்னு நான் பார்க்குறது எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ரைஸ் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. இல்லைங்க நீங்கள் நாங்கள் மாற்றுறதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் கஸ்டமரு, நீங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வெயிலில் கிடக்கிறவன் நாய் மாதிரி. எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. என்ன மாற்றுறீங்கன்னு என் கண்ணால் பார்க்கணும். பார்த்தா தான் எனக்கு நாளை மணி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வண்டியை விட்டோன்னே எனக்கு அந்த வேலை கிடக்கு இந்த வேலை கிடக்குதுன்ட்டு போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, 2 நாள் கழிச்சு நீங்களே ஃபோன் பண்ணி கேட்பீங்க, எனக்கு ஒரு 2 மணி நேரம் உழவுக்கு வண்டி ரெடி ஆச்சு. ரெடி ஆச்சு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இதை மாற்றிட்டேன் அதை மாற்றிட்டேன், சர்வீஸ் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், கிரௌண்ட் ஆயிலெலாம் கட் பண்ணிட்டேன் அப்படிமா. அவங்க கிரௌண்டில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரௌண்டில் ஆயில் 10 லிட்டர் கம்மியாக இருந்துச்சிங்க ஊற்றிட்டாங்கம்பாங்க. நீங்களும் அதுக்கு முன்னாடி ஸ்கேலை பார்த்துருப்பீங்க, ஊற்றிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. எனக்கே நடந்திருக்குது. அதெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆயில் கம்மியாக இருக்குது, ஆயில் ஊற்றி விட்ருங்க அப்படின்ற. ஊற்றி விட்டு ஒரு புது டப்பா 10 லிட்டர் டப்பாவை நம்மகிட்ட எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு அதில் ஒரு பெரிய டவுட்டு, அவங்க புது ஆயில் ஊற்றிருப்பாங்களா பழைய ஆயில் ஊற்றிருப்பாங்களான்னு டவுட்டு. இப்போ எத்தனையோ வண்டி நண்பர்கள் வந்து ஊற்றிட்டு கேனை போட்டு போயிடுறாங்க. அந்த பழைய ஆயிலையும் வந்து அவங்களே பழைய ஆயில் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸ்டோர் ரூம்லேயே. இப்போ பழைய ஆயில் ஊற்றுனாங்களா புது ஆயில் ஊற்றுனாங்களா? ஆனால் பில்லில் பார்த்தா புது ஆயில் தான் வருது. அதுலேயும் எவ்வளோ கோல்மால் பில் போட்டு எடுத்து வேறங்களுக்கு புது ஆயில் விற்றுட்டு நமக்கு பழைய ஆயில் ஊற்றி ஃபுல் பண்ணியிருந்தானே என்ன தெரியும். அதனால் வந்து எதுவுமே நீங்கள் கண்ணால் இருந்து பார்த்துக்காங்க நண்பா. நிறையா தொழில் இப்படி தான் நடக்குது. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம சுண்டலியும் ஓட்டிட்டான். பாருங்க எல்லாம் காஞ்சி போச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே ஓட்டிருக்கணும். சுத்தமாக காஞ்சி போச்சு. இது மாட்டு தீவனம் வைக்கிறாங்களாம். எல்லாம் கட்டை பிடின்னு வந்து கட்டை வெட்டிட்டு வந்து 10 நாள் ஆயிடுச்சான். அதனால் ஓட்டி விட்டு நாளைக்கு ஆம்பு காலப்பில் 2 சால் ஓட்டினா அப்படியே தீவனக்காரனை வச்சுருவார். சுஜித்து இன்றைக்கி ஏன் காலேஜ் போகலன்னா அவனுக்கு 2 பேருமே லீவு. அதனால் சரி நானும் நேற்று பொழுது நீங்கள் ரொம்ப டயர்டாயிருச்சா, சரி சுஜித்து வாடா நீ சுத்தூர் ஓட்டுறா போகலும் வந்து நேற்றுங்க மீன் எண்ணெயில் போட்டு நேற்று மீன் பிடிக்க போனால் இல்லை ஒரு நாள் வந்தான். அடுத்த நாள் இந்த இடத்துல மீன் பிடிக்க போகிறேன். இப்போ மீனை பிடிச்சி எண்ணெயில் போட்டு கையெல்லாம் வந்து கொப்பளம் போட்டுருச்சான். நான் வந்து அப்படியே ஓட்டான்னு கேட்டேன். வேணாண்டாப்பா எல்லாம் கொப்பளம் உடஞ்சி போனால் வலிக்கும், அதனால் வந்து நீ இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு வான்ட்டேன். சந்தோஷம் வந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் லீவ் போட்டான். சரி இவங்க 2 பேரையும் நம்மனா ஆவாதரா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சுஜித் வர சொல்லிட்டு சுஜித் ஓட்டிட்டுக்கிறான். பார்த்துக்க நிலைமை பார்த்தியா. ஒருவனை வந்தால் ஓட்டுக்கா வேலைல்லா நேரம்லாம் உக்காந்துக்கிட்டு ராவடி பண்ணுவானுங்க. இல்லையா 2 பேருமே வரமாட்டானுங்க. இதுதான் நடக்கும். உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நடந்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. ஒரு சில கமெண்ட் பார்ப்போம். மிதுனன் ஒரு நம்பர், ப்ரோ நான் டெய்லியும் உங்கள் வீடியோ பார்க்குறேன், உங்கள் எல்லா வீடியோவும் நல்லா இருக்குது ப்ரோ, நீங்கள் டெய்லி வீடியோ போடுங்க ப்ரோ, வீடியோ சும்மாலாம் இருக்குது 1 ஹவருக்கு போடுங்க. 1 ஹவருக்கு போடுறதா? இதே தான் ஓவராக இருக்குதா? நீங்கள் பாருங்கள் இன்னும் 1 ஹவர் எக்ஸ்டன் பண்ணுறதா? நீங்கள் ப்ரோ காமெடி பண்ணுறீங்க. நான் இதே பொழப்பாக தான் இருக்கணும். இதில் வர வருமானத்துக்கு இதிலே பொழப்பாக இருந்தால் தான் ப்ரோ சரியாக இருக்கும். அடுத்தது நிதிஷ்னு ஒரு நண்பர், ப்ரோ அர்ஜுன் அல்ட்ரா வீடியோ போடுங்க. போட்டுடலாம், அந்த வண்டி கிடைக்கிறப்ப அந்த வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. அடுத்தது STK 007 ஒரு நம்பர், ப்ரோ 5 கலப்பை வந்து கல்டிவேட்டர் வந்து இன்றைக்கி வந்து 52,000 அப்படின்னு போட்டிருக்கிறாரு. என்ன ஊரில் ப்ரோ? நான் போட்டிருக்கிற கலப்பு என் கலப்பு வந்து 42,000, நீங்கள் அந்த ரேட் சொல்கிறீங்க. அடுத்து முத்து கணேசன், ப்ரோ ரொம்ப லாங் பட்டையாக இருக்கே உடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கேட்டார். ஆனால் 5 கலப்பைக்கா உடையாது நண்பா. இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்டை வந்து நான் வந்து ரெடிமேடாக கிடையாது. இந்த பட்டை வந்து அப்படியே போய் லாரி பழைய பட்டை கிடக்குதில்ல ராயலி கட்டு, அந்த கட்டை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து லைட்டாக பெண்ட் இருக்கும். அந்த பெண்டை வந்து நான் ஆசேரி பட்டையில் கொடுத்து ஏகத்துக்கும் பழுக்க வைக்க மாட்டேன். கேஸ் வெல்டில் கொடுத்து லைட்டாக அந்த பெண்டை இடத்த மட்டும் பழுக்க வச்சு அப்படியே ஹைட்ரோலிக் வச்சு நிமிச்சி விட்ருவேன். அதனால் வந்து எந்த கல் மாட்டினாலும் எது மாட்டினாலும் உடையாது. அது மாதிரி தான் நான் எடுத்து போடுவேன். அதனால் அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லன்பா. அடுத்தது இன்னொரு நண்பர் அருள் விளாக், ஷோரூமில் டிராக்டர் சேல்ஸ் பண்ணும்போது இந்த மைண்டில் தான் இருக்காங்க ப்ரோ, டிராக்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எல்லாம் சொல்கிறது இல்லை. ஆமாம் ப்ரோ, அதுதான் உண்மை. அதை தான் நான் சொன்னேன். நான் பொய் எதுக்கு சொல்லணும்? நான் என் அனுபவத்தில் பட்டதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான்.
அடுத்தது சிவா சக்தி அப்படின்னு. ப்ரோ ஃப்ரெண்டு வெயிட் போடுங்க ப்ரோ, இல்லைன்னா யோடெக் தான், அந்த வண்டி பவர் தெரியாது. போடலாம் நண்பா. எங்கே நண்பா டீசலுக்கே காசு இல்லை, ப்ரோ நீங்கள் வேறு ஒன்று போடுறேன். அடுத்தது மாஃபியா 1870 ஒரு நண்பர். ப்ரோ ட்ராக்டர் தூக்கும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஆமாம் ப்ரோ, அது நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் போடுறதில்ல. கண்டிப்பாக ட்ராக்டர் தூக்கும்போது எப்படி கரெக்டாக லெவல் பண்ணி வண்டியை ஒரு மேடு ஏற்றுறது என்னென்னு வீடியோ கேட்குறாரு. கண்டிப்பாக அது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது நண்பா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அது எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் வண்டிக்கார் இருக்குது, சொல்கிறேன். அது கரெக்டாக என்னென்னு அது கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ வர்றப்ப. அடுத்தது 5 கலப்பை தான் ப்ரோ, 42,000 என் கலப்பை. அடுத்து வில்லேஜ் இன்ஜினியர். ப்ரோ நீங்கள் வீடியோ எதோ எடிட் பண்ணுவீங்களா ப்ரோ, லேப்டாப் ஆர் ஃபோன்? நம்ம ப்ரோ லேப்டாப் வாங்குற அளவுக்கு நான் ப்ரோ, நீங்கள் வேறு ஒன்றா செல்லுலேயே எடிட் பண்ணி அப்படியே போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கிறேன். ஓகேவா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அடுத்தது ராகுல் காந்தின்னு ஒரு நண்பர். ப்ரோ 605 வந்து ஃபுல்லாக ட்ரை லேண்டில் ஒரு லேண்டில் வந்து அதோடய பர்ஃபார்மன்ஸ் எடுங்க ப்ரோ, பார்க்கலாம், ஓடலாம் ப்ரோ, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஹராஜா 9720 கண்டிப்பாக பண்ணுங்கள் மெசேஜ். ஓகே அதுவும். அடுத்தது 07 முனின்னு ஒரு நண்பர் 744. சந்தோஷ் பெரியவனா கோகுல் தான் ப்ரோ பெரியவன், அவன் தான் ஒரு வருஷம் மூத்தவன். ஓகேவா. அடுத்தது ரஞ்சித் ப்ரோ 585 இப்போ என்ன ரேட்டு ப்ரோ வருது? இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் ப்ரோ. நாங்கள் எடுக்கும் போதே 9,000 இப்போ 10 லட்ச ரூபா, ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லை, கண்டிப்பாக 10 லட்ச ரூபா சொல்லுவாங்க. அடுத்தது ஜெகதீப். கரெக்டாக அண்ணா அண்டு சூப்பர் அண்ணா, சுராஜ் 855 வீடியோ போடுறேன் நண்பா, வெயிட் பண்ணுங்கள் போடுறேன். அடுத்தது வில்லேஜ் இன்ஜினியர். கோகல் கட்லா மீன் வாங்கி சாப்பிட்றலாம், குளத்த மீன் கூடு சுடுது, என்ன சொல்கிறாரு எனக்கு புரியவே இல்லை நண்பா. அடுத்து டிஎன் கேமர் 2. கோகுல் ஃபோன் நம்பர் கொடுங்க ப்ரோ, கோகுல் ஜிபிஎஸ்க்கு 100 ரூபாய் அனுப்பி விடுறேன். ப்ரோ நீங்கள் வேறு காமெடி பண்ணுறீங்களா? அதெல்லாம் ஒரு நாளைக்கு பழக்கப்படுத்திட்டா நான் வந்து ஒருத்தருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது ஒரு ஃபண்ணுக்கு தான் கேட்டேன். அதுக்கோசரம் நீங்கள் அவனோட ஜிபே நம்பர் கொடுங்க, அவனுக்கு அனுப்பி விட்றேன், அது ஒரு நாளைக்கு பண்ணிட்டோம்னா அதே ஆசை வரும். அதெல்லாம் வேண்டாம், அவங்க கேட்கத்தான் செய்வாங்க, நரம்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் கேட்கும். நான் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணது, நான் நமக்கு 4 பேருக்கு யூஸ் ஆகணும், நான் கற்றுக்கிட்டதை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா. அடுத்தது யார் என்ன கட்டுக்கிறாரு வர்றா கேஸா? அடுத்தது புல்லட் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர் கேட்குறீங்க. புல்லட்டா ப்ரோ? புல்லட் தான் எனக்கு கை ஃப்ராக்சர் ஆச்சு தெரியுமா ப்ரோ, இப்போ ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே. அதனால் அதுக்கு அது உடம்பு சரியில்லை ப்ரோ, கொஞ்சம் டேங்கிலலாம் அடிபட்டுருச்சு. டேங்கு, டூல்ஸ் பாக்ஸு, கியர் பாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் கம்பத்தில் அடிச்சு தான் கொண்டு போய் கம்பத்தில் தான் அடித்தேன். அது எப்படி அடிச்சுன்னா எனக்கு தெரியாது. எனக்கு இது வரல என் பைக் ஆகட்டும் எந்த வண்டியுமே நான் கீழே போட்டுட்டு விழுந்ததில்லை ப்ரோ என் வாழ்க்கையில். ஆனால் அது எப்படியே கண்ணை கட்டி விழுந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அது வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் பெயிண்டிங் வேலை நடக்குது. டார்க் ரெட் அடிக்கலாம், குங்கும கலர் ரெட் அடிக்கலாம். எப்படியே கிராச் ஆனப்போ அதெல்லாம் பெண்ட் எடுத்தால் வந்து எல்லாம் வெந்துருச்சு. அதனால் வந்து அதை மட்டும் கிளியர் பண்ணால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க மட்டை ஒன்று கிடச்சிச்சு, எடுத்து போய் போட்டு ஏறிட்டான். அதனால் வந்து பெயிண்டிங் விட்ருக்குறேன் நண்பா, விட்டேன். இப்போ புல்லட் வேலை செஞ்சு 4-5 வருஷம் ஆயிடுச்சா, அதனால் பெயிண்டிங் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் விரைவில் உங்களுக்கு வந்து என்னுடைய புல்லட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா. டீசல் புல்லட் ப்ரோ, நம்ம நாளாக எங்கள் அப்பா ஃபீலிங் 1991 இருக்குது என் கையில். அதனால் வந்து எங்கள் அப்பா தான் 2வது ஓனர். இப்போ வந்து நான் என் பேருக்கு மாற்றிட்டேன், 3வது ஓனரு. ஆனால் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு அடிச்சிட்டேன்னா டேங்கே திறந்து பார்த்துக்க மாட்டேன் ப்ரோ, சைக்கிள் மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பேன். இங்கே ஒன்று நிற்கிது பாருங்க, இந்த செல்லக்குட்டி. ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபாய்க்கு நீ ஊற்றினா தாண்டா நான் ஓடுவேன், இல்லைனா 50,000. எங்கே ப்ரோ அந்த அண்ணன் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, 100 ரூபா பெட்ரோல் போயிடுது. அதனால் நமக்கு இது கட்டுப்படி ஆகாது. நம்ம புல்லட் ஆக்சுவலி இன்னொரு 20 நாளில் வந்துடும். இப்போ தான் பெயிண்ட் சாமானம்லாம் பெயிண்டிங் முடிஞ்சிருக்குதுன்னுட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பட்டக்காரர்கிட்ட எல்லாம் சப்மிட் பண்ணிட்டோம்னா அவரெல்லாம் ஒன்று ஒன்றா ஃபிட்டிங் பண்ணி அவரை
நம்ம வர என்ன ப்ரோ இவ்வளோ லேட்டு ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இன்னும் நிறைய வண்டி பார்க்குறாரு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த புல்லட்டோட வீடியோ உங்களுக்கு விரைவில் அப்டேட் வரும். நான் பெயிண்டிங் வந்து குங்கும கலர் எடுத்துருக்கிறேன். நம்ம மஹேந்திரா டிராக்டர் கலர், அதில் என்னுடைய ராசிக்கு கொஞ்சம் குங்குமம் தான். ஃபஸ்ட்டு பிளாக்காக இருந்துச்சு, கொஞ்சம் என்னுடைய ராசிக்கு குங்குமம் நல்லா இருக்கும்னாங்க, சிம்ம ராசிங்கிறதுனால. ஸோ அதனால் வண்டியும் அதே கலரா, அதனால் புல்லட்டையும் ரெட் கலராக மாற்றிடலான்னு ஒரு ஆசை. அதனால் சும்மா பெயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை ஆடியோ ஆஃபீஸில் கொடுத்து பெயிண்ட்டை மட்டும் கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகேவா? மற்றபடி பைக்கெலாம் கரெக்டில் தான் வச்சுக்கிறேன். எங்கே வேணாலும் போகலாம். இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரெக்டில். எஃப்சி இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி அதுங்காட்டி இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, அது யாருக்குமே தவறுறது தானே. நாம் நல்லா போனால் கூட வழினா வர்றதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் ஒரு சின்ன தவறு. அதனால் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க புல்லட்டு வீடியோ வேணும்னு. கண்டிப்பாக வந்த வாட்டி நான் வீடியோ ஷூட் பண்ணால் புல்லட்டில் போயிட்டு தான் ஷூட் பண்ணேன். என் பழைய வீடியோலாம் பாருங்கள், அந்த புல்லட் சவுண்டு வரும், தட்டுன்னு வரும். நான் பேசுகிறதுக்கு மேலே அந்த புல்லட் சவுண்டு தான் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து விரைவில் புல்லட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நிறைய வீடியோவில் வரும், நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவிலும் மேக்ஸிமம் புல்லட் வீடியோ வரும். வெயிட் பண்ணி பாருங்கள். எனது பழைய ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள், புல்லட் ஷார்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த கலரில் தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ வர்றது தான் நியூ ட்ரெண்டிங் கலராக இருக்கும். சுஜித்தும் ஒரு வழியாக ஓட்டி முடிச்சிட்டான். அடுத்தது ஆம்பு கலப்பு தான் ஓட்ட போகணும். இன்னொரு வயலில் வந்து ரொட்டேட்டர் ஓட்டுற வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்தது ஆம்பு கலப்பு ஓட்ட போகணும்பா. சுஜிதா, வாரம் ஒரு சுற்று விடு, இன்னொரு சுற்று வாரம் விடு. வாரமாக விட்டுறையா வயல் சுற்றியா? சரி. ஏன்னா சொன்ன சப்ஸ்கிரைபர் வேற முடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் காலேஜ் எத்தனை வரைக்கும் தான் காலேஜ் படிப்பாங்கிறாங்கடா. இது பாருங்க ப்ரோ, இது வரலாம், இது 7வது வருஷமா. அது அப்படின்னா 12, 10, 11, 12, 17வது வருஷம் படிக்கிறியா? 17 வருஷமாக படிக்கிறானா, இன்னும் படித்து முடியல. கேட்டுக்காங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு தான் எம்பி படிக்கிறான், ஆனால் படிக்க முடியலையா? அதான் பண்ண முடியும். நம்ம டெப்டி உள்ள இறங்குறேன்னா காஞ்சி போச்சு. ஓகே நண்பா, இன்றைக்கி அதுங்காட்டி வந்து ஈவினிங் வந்து கொபோட்டோ வந்து டெமோ வண்டி வருதுன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் ரொட்டேட்டர் ஓட்டிகிட்டு கொபோட்டோ டெமோ ஓட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா டெமோ வண்டி நாளைக்கு காலையில் வருதுட்டாங்க. அடா போங்கடா டே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். இல்லைனா வந்து சரி நாமளும் போயிட்டு கொபோட்டோ டெமோ எடுத்து ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணணும். அது ஒரு வீடியோவும் ஆச்சு அப்படின்னு ஐடியா பண்ணினா கடைசியில் நாளைக்கு வருதுன்னு சொல்லிவிட்டாங்க. சரி ஓகே, அது மறுபடியும் எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டு கொபோட்டோவோட டெமோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். இன்னொரு சுற்று வயல் சுற்றியும் வந்தால் தீர்ந்துச்சு. இல்லை உருப்பிட்ட வெய்ய உங்கள் சைடெலாம் ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போ உங்கள் சைடெலாம் சேடையாக வரலா என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காடு வந்து ஃபுல்லாக காஞ்சி போச்சுல்ல. இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.5 ரேஞ்சு ஆவரேஜாக எடுக்கும். கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இழுத்துச்சுன்னா 4.5, 4.75, 5 கூட டச் பண்ணி கொடுத்து ப்ரோ. அதனால் டீசல் போகிறதெல்லாம் பார்க்கக்கூடாது ப்ரோ. டீசல் போகிறதெல்லாம் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். 60 ஹெச்பிக்கு இந்த டீசல் கூட, 57 ஹெச்பிக்கு இந்த டீசல் கூட குடிக்கலாம் வச்சுக்கா, அதுக்கு பேர் வண்டியே இல்லை நண்பா. 3 லிட்டரு 2.5 லிட்டரு போகுதுங்கிறாங்கள, அதெல்லாம் அவங்க வச்சு ஓட்டுறாங்க. அவங்க விற்கிற அன்னைக்கு வாங்குறவங்க மாட்டினா காலி. இதுதான் உண்மை. ஏன்னா இன்ஜின் கையெல்லாம் சேக்கு விழுந்து போயிடும் நண்பா. ஐடியில் ஓட்டி இன்ஜின் வந்து கடன்னு அடித்து சேக்கு விழுந்து போயிடும். அதனால் மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட் எடுக்கும்போது பார்த்து எடுங்க.
அவ்வளோதான் சொல்லுவேன். என் மனசுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். சுஜித் வேற பாட்டு போடுறது விட மாட்டேங்கிறானே, கடுப்பில் ஓட்டிகிட்டு இருக்கிறான். எர்றா இந்த வயலை ஓட்டி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வயலில் போய் பாட்டு கேள யாரும் வேண்டாண்ணா. வேறு ஓரம் சுத்தம் போது வந்து தேர்ட் கியர் யூஸ் பண்ணிக்குவார். யார் செகண்ட் கியரில் ஓடுறதுன்னு சொல்லிட்டு தேர்ட் கியரில் இப்போ போயிட்டுருக்குது. அதே ஆர்கியம், சேம் ஆர்கியம், பட் ஆனால் வந்து தேர்ட் கியர் பண்ணுறோம். வண்டி வர கீழே பார்த்தா தெரியும். நான்லாம் வந்து வீடியோ வந்து பாஸ்ட்லாம் பண்ண கிடையாது. எனக்குமே நான் எந்த வீடியோவை நம்ம வீடியோ வந்து பாஸ்ட்லாம் கிடையாது ப்ரோ. இப்போ வந்து தேர்ட் கியரில் ஓட்டுறாப்புல. டைம் தான் எப்போ அத்து போயிருமோ தெரியல, கடை சவுண்டு வருது. இப்போ நான் டைம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கும். 3 செட்டு தட்டி ஓடி இருக்கு. அவ்வளோதான். இந்த செட்டு ஓடி இருந்துச்சுன்னா போதும். இதுக்கு தான் நான் வந்து கியர் டிரைவ் பெஸ்ட்டுங்க. டைன் என்ன தான் ஆயில் மாற்றி பராமரி பண்ணாலும் 4 செட்டுக்கு மேலே ஒரு செட்டு பிளேடு, ஒரு செட்டு டைன் ஓட மாட்டேங்குது நண்பா. இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த டைனில். அப்படியே ஓரம் ஒரு சுற்றிட்டு வந்துட்டா அப்புறம் கொஞ்சம் காயிட்டேன்னு நாளைக்கு 2வது சால் ஓட்டினா ஆம்பு கலப்பில் 2 சால் பிடிச்சி கிட்ட பிடிச்சி அழுத்தி ஓட்டுட்டு நாளைக்கு ஆம்பு கலப்பு ஓட்டுற வீடியோ நான் இந்த வயலில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா இது ரொட்டேட் ரொம்ப மேலே வந்து இது மேலே இருக்கிற பில்லை மட்டும்தான் கரலும். அதனால் வந்து ஆம்பு கலப்பில் 2 சால் ஓட்டினா தான் எங்களுக்கு பார் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இதே டைம் ஆயிடுச்சு. இதில் வேறு ஒவ்வொரு நண்பர் 1 மணி நேரம் போடுறேன். இதே தான் ஒரு சில நண்பர் போர் அடிக்குது ப்ரோ ஷார்ட்டாக போடுங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நண்பர்கள் வந்து எப்படி வீடியோ நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் போட்டுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி தான் நான் போட்டாலும் மினிமம் 1/2 மணி நேரம் 35 நிமிஷம் வந்துடுது ப்ரோ. 1 மணி நேரம் ஷூட் பண்ணுவேன். 20 நிமிஷத்துக்கு மேலே கட் பண்ணிடுவேன். அந்த ஆட்டுறது பிடிக்கிறது. அதனால் வந்து எப்படியும் கட் பண்ணி போடுவேன். அப்பயும் வந்து 35 நிமிஷத்துக்கு மேலே குறைக்க முடியல. ஒரு சில நம்பர் திட்டுறாங்க, 1 மணி நேரம் போடுங்க ப்ரோ. நீங்கள் எங்கே ப்ரோ 1 மணி நேரம் போடுறது, முடியல. இங்கே வந்து மேலே ஏறுவான்னு பார்த்தா வரான் அங்கேயே ஏறிட்டான். அடிக்கிற வெயில் நாளைக்கு இந்நேரம் பார்த்தா அப்படி கருவண்டு மாதிரி கரைஞ்சிரும். இது என்ன கீரைன்னு தெரியுதா நண்பா? ஏன்னா பொன்னாங்கீரையே என்ன சொல்லுவாங்களே, அந்த கீரை தான் நினைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு இருக்கிற நெல்லங்கண்ட ஃபீல்டெல்லாம் ஓட்டி முடித்தா தான் ப்ரோ நிம்மதி. அடிக்கிற வெயிலுக்கு உட்காந்து வண்டியில் உட்காந்து ஓட்ட முடியல. அங்கே மழை பெஞ்சா கூட பரவாயில்ல, மழையும் பெய்ய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் சுண்ட காசு கொடுப்பாருன்னு பார்த்தா வெளியில் போயிட்டாரான். 50 நிமிஷமா? சரி போகலாம்.